பள்ளியில் ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது மாணவர்களின் தலைவன் ஆசிரியரை பார்த்தான். ஆசிரியரே, நாங்கள் விழிப்புணர்வு பெறுவது எப்படி என்று கேட்டான். உங்களை அறிவால் நிரப்பிக் கொள்ளுங்கள் என்றார் ஆசிரியர். அறிவால் நிரப்பிக் கொள்வது என்றால் எப்படி ஆசிரியரே? புரியவில்லை, சற்று விளக்கமாகச் சொல்லுங்கள் என்றான் மாணவன். உங்களை அறிவால் நிரப்பிக் கொள்வது என்றால் பல நூறு ஓட்டைகள் கொண்ட ஒரு சல்லடையில் நீரை நிரப்புவது போன்றதாகும் என்றார். சரி ஆசிரியரே என சபை கலைந்தது. மாணவர்கள் ஒன்று கூடி சல்லடையில் நீரை எப்படி நிரப்புவது என்பது பற்றி கலந்து பேசத் தொடங்கினர். செய்துதான் பார்ப்போமே என்றான் ஒரு மாணவன். ஒரு பெரிய சல்லடை கொண்டு வரப்பட்டது. ஒரு மாணவன் அதில் நீரை ஊற்றினான். நீர் சல்லடை ஓட்டைகளின் வழியே வெளியேறியது. இது சாத்தியமில்லை. மறுபடியும் யோசித்தனர். ஒரு யோசனை என்றான் ஒரு மாணவன். என்ன என்று மற்ற மாணவன் கேட்க, சல்லடையில் ஐஸ் கட்டியை நிரப்பலாம். ஆஹா, அருமையான யோசனை. அது ஓட்டைகள் வழியே ஓடாது. அதுவும் திடநீர் தானே? ஆமாம், ரொம்ப சரி என்று சல்லடையில் ஐஸ் கட்டி நிரப்பப்பட்டது. சிறிது நேரம்தான் ஐஸ் கட்டிகள் உருகி ஓட்டைகள் வழியே நீராக ஓடிவிட்டது. மாணவர்கள் சோர்ந்துதான் போனார்கள். மறுநாள் ஆசிரியர் முன்னே தலை கவிழ்ந்து நின்றனர். ஆசிரியரே, சல்லடையில் நீரை நிரப்புவது சாத்தியமே இல்லை என்றனர். சல்லடையை எடுத்துக்கொண்டு என்னோடு வாருங்கள். மாணவர்கள் அவர் பின்னே ஓடினர். பள்ளி தோட்டத்தில் மாணவர்கள் குளிக்கும் பெரிய நீர் தொட்டியில் போட்டார். சல்லடை நீருக்குள் மூழ்கியது. இப்போது சல்லடையில் நீர் நிரம்பியிருக்கிறது அல்லவா? விழிப்புணர்வு பெறுவது எப்படி என்று கேட்டீர்கள். அதை பெற அறிவு என்னும் கடலில் உங்களை தூக்கி போடுங்கள். அறிவு உங்களை விட்டு விலகி ஓடிவிடாது. மாணவர்களுக்கு தெளிவு பிறந்தது. கதையின் நியதி, நமக்கு அறிவும் ஞானமும் அதிகம் கிடைக்க நாம் அறிவு எனும் கடலில் மூழ்கிவிட வேண்டும். அதை நாம் படிக்கக்கூடாது. அப்போதுதான் என்றும் அது நம்மை விட்டு நீங்காது.